ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 5 ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியர் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோவோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு குட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடிங் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்லலாம் உங்களுக்கு குட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜாவா, கோர் ஜாவா, டீபக்கிங், டெஸ்டிங், டேஷ்போர்ட்ஸு, டேட்டா பேஸு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டாடா கம்யூனிகேஷனில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் யுவர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு என்ன இருக்கணுமோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை முதல்ல க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ணி இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நோய்டா. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு 1 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கிராஜுவேஷன் ஆர் எம்பிஏ, பிஜிடிஎம் இந்த மாதிரி டிகிரிஸ்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், பிஸ்னஸ் டெலிவரி இதெல்லாம் நீங்கள் ஸ்கில்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அதெல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கிளிக் டு அப்லோட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேம், சிட்டி, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரோல்ஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராஜெக்ட் அசோசியேட்டு, ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னு சொல்லிட்டு மல்டிபிள் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5 ரோல்ஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் அசோசியேட் பார்த்தீங்கன்னா 30 போஸ்ட் இருக்குது. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா 50 போஸ்ட் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன டொமைன்ஸ் இருக்குது, என்னென்ன லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா ஜாப்புமே வந்து சென்னை லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளைன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த 5 ஜாபில் உங்களுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுமோ அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்க ஜாபை கிளிக் பண்ணுறேன், ப்ராஜெக்ட் அசோசியேட் ஜாபை கிளிக் பண்ணுறேன். இங்கே வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், டியூரேஷன் இது வரைக்கும், உங்களுக்கு சேலரி எவ்வளோ தருவாங்க இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 3.6 LPA தருவாங்க. இந்த ரோலுக்கு 3.6 LPA மினிமம் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அது ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஜெமிலிலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 பேட்ச்க்காக ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் பிகாம் பிஏஎஃப் கிராஜுவேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2024 பேட்ச் தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்லி 2024 பேட்ச் மட்டும்தான் எலிஜிபிள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 24/7 என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அசஸ்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எம்சிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசஸ்மெண்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசஸ்மெண்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க அசஸ்மெண்ட் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ சூப்பர் செட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. இந்த இடத்துல பிடிஎஃப் இருக்குல்ல, இதையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசி ட்ரெயினிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சி இன்டர்ன் டிகிரி எது பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிசனில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், கம்பெனிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் ஜெண்டர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ப்ரிஃபர்டு லொக்கேஷன் என்னவோ இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டு சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.